ஏன்னா நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நம்ம சம்பளத்துக்காக அவங்க 10,000 கொடுக்குறாங்களோ அந்த 10,000க்கு நம்ம வேலை செஞ்சுட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த வேலை தேவன் நம்மை அழைத்த அழைப்புன்னு சொல்லும்போது இது அவர் கொடுக்கிறதற்காக இல்லை, அவர் மேலே இருக்கிற அன்பினாலே நாம் செய்கிறோம். ஆனால் நம்ம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாக அவர் கொடுக்குறார். ஆனால் அவர் இதை கொடுத்தாரே அதனால் நம்ம செய்யணும் அப்படி இல்லை. அவர் மேலே இருக்கிற மிகுதியான அன்பினாலே மட்டும்தான் நம் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற முடியும் என்று இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், உங்களுக்கு இன்னும் விசேஷமான ஒரு பாதை இருக்குது, அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் ஓடணும் இல்லையா? இல்லைனா மற்றவங்க ஓடுற ட்ராக்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஓடினீங்கன்னா டைவர்ட் ஆகிட்டு வேறு எங்கேயாவது போயிடுவீங்க. கடைசியில் உங்கள் ட்ராக்கை தேடி வர்றதுக்கே அது ஒரு 10 வருஷம். இஸ்ரேல் ஜனங்க அப்படி தான் 40 வருஷம் வேறு ட்ராக்கில் போயிட்டாங்க, சுற்றி 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 போனாங்க. ஆண்டவர் ஃபஸ்ட்டு வேவுக்காரர்களை அனுப்பும்போது அவங்க படித்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துலேருந்து அவங்க போனாங்க. எல்லாம்னா 12 கோத்திரத்தில் தேவனை ஆராதிக்கிற ஜனங்க, தேவனை அறிந்து கொண்ட ஜனங்க, உடன்படிக்கையின் ஜனங்க பார்த்தா அந்த கோத்திரத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள தான் அங்கே அனுப்புனார் வேவு பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க போகும்போது கொஞ்ச நாள்லே போய் சேர்ந்துட்டாங்க கானான் தேசத்தில். கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு 2 வாரம் தான் ஆச்சு. அவங்க போயிட்டு கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்து அந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய வார்த்தை, தப்பு தப்பாக பேசின வார்த்தை என்ன ஆயிடுச்சு, அவங்க வேறு இடத்துல டைவர்ட் ஆகி போய் 40 வருஷம் சுற்றி 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 பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எண்ணூர் போகிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து பாம்பே போயிட்டு, பாம்பேலேருந்து அவங்க குஜராத் போயிட்டு, குஜராத்லேருந்து அவங்க கல்கட்டா போய், கல்கட்டாலேருந்து நாக்பூர் போய், திருப்பி போய் இப்படி மெட்ராஸ் தேடி எண்ணூர் எங்கன்னு தேடி போய் அப்படி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன, இங்கேருந்து ஒரு பஸ் ஏறினா டக்குன்னு போயிட்டு இறங்கலாம், அவ்வளோ ஒரு கிட்ட. அப்படி தான் இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணினது ரொம்ப ரொம்ப சமீபத்தில் இருந்தது, கிட்ட இருந்தது, அவங்களால சுதந்திரிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தது. ஆனால் இவங்க தப்பான ட்ராக்கில் ஓடினதுனால அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசம் ரொம்ப தூரத்தில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக் பாருங்கள், பக்கத்தில் இருக்க சிஸ்டருடைய ட்ராக் அவங்க ஓடட்டும், நீங்கள் உங்கள் ட்ராக்கில் நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எதுக்காக அழைச்சாரோ, எதுக்கு உங்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த சபை, எதுக்கு இந்த வார்த்தை நம்ம காதில் கேட்குறதே பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த வார்த்தை காதில் கேட்டு நம்மளை புரியுறது, அது மிகப்பெரிய ஒரு தேவனுடைய தயவு. இதெல்லாம் கர்த்தர் செய்கிறது எதுக்காக நாம் அறிந்து கொண்டு, நான் சொன்னேன் பவுல் சொல்கிறது போல, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை அறிந்து என்னுடைய ஓட்டத்தை நான் தொடர்ந்து நான் ஓடுவேன். ஆகையால் நான் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று நாம் அறிந்து ஓட வேண்டும் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு சொன்னேன், தரிசனம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தரிசனம் இல்லாமல் தான் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று தேவன் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொன்னேன், யோசேப்பு எப்படி ஒரு தரிசனமுடையவனாக இருந்தான். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும், அவனுடைய தரிசனம் அவன் கண்ணை விட்டு நீங்காமல் எப்பொழுதுமே அவன் தரிசனத்தை கண்களுக்கு முன்பாக வைத்து அதையே லக்காய் வைத்து அந்த ஓட்டத்தை அவன் தொடர்ந்து ஓடினான். எப்படி அவனுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் இருந்தது, அப்பாவோடைய செல்ல பிள்ளையாக ஓடி ஆடி விளையாடின நாட்கள் இருந்தது. அந்த நாட்களிலும் அவன் பார்த்த அந்த தரிசனத்தையே பேசி கொண்டிருந்தான். அந்த குழியில் அவன் போடும்போது கூட அந்த தரிசனத்தையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எங்கே இருந்தாலும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா, அவனுடைய அந்த தரிசனம் அவனுடைய உள்ளத்தில் அது கொழுந்து விட்டு எரிகிறதாக எப்பொழுதுமே இருந்தது. அதனால தான் தேவனே அவனோடு கூட இருந்தார். தரிசனம் நமக்கு இருந்ததுன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த தரிசனமும் இல்லை, என்ன வாழ்க்கை வாழ போகிறேன்னு தெரில, என்னத்துக்கு உயிரோடு இருக்குன்னு தெரில, என்னத்துக்கு தான் இந்த குடும்பம், என்னத்துக்கு இந்த வாழ்க்கை, நான் செத்து ஒளிலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருந்தாலும், இல்லை நிச்சயமாக கர்த்தர் என்னை உயர்த்துவார், நிச்சயமாக எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், எனக்கு வைத்திருக்கிற எதிர்காலம் தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தீமையாக இருந்தாலும், இப்போ ஒருவேளை தீமை மாதிரி இருந்தாலும், அந்த தீமையை கூட நன்மையாய் மாற்றி தருகிற நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது, நாம் விசுவாசிக்கும் போது, அதை நாம் அறிக்கை செய்யும் போது, நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக உங்கள் ஓட்டத்தை ஓடலை, தேவனே உங்களோடு கூட வந்துடுவார்.
அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு அவரே உங்களோட கூட வந்துட்டு அவர் உங்களுக்கு பார்ட்னர் ஆகி நம்ம சோர்ந்து போகும்போது அவர் நம்மளுக்கு பலனை கொடுத்து நமக்கு ஓட்டத்தை ஓடும்படி நம்மளுக்கு திராணியை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக நான் சொன்னேன், கடைசியில் நம்ம ரட்சிப்பு எவ்வளோ பெரிய விலையேற பெற்றதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். ஏன்னா ஒரு பொருளுடைய விலை அது என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதோடைய விலை மதிப்பு என்னன்னு தெரியலனா அது நம்ம நல்லா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு பெரிய பியானோ வாங்கிட்டு அந்த விலை என்னன்னு கொடுத்தாங்கன்னு ஏதோ ஓசியில் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு 5 லட்சம் கொடுத்து ஒருத்தர் வாங்கி நம்மளுக்கு வந்து ஒரு பியானோ கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு வந்து அது என்ன பண்ணுறது, செருப்புலேருந்து எல்லாம் அது மேலே கிடக்கும், நியூஸ் பேப்பர் கிடக்கும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கலைல்ல, நம்மளுக்கு விலையோடைய அந்த அருமை தெரியாது. அதே போல் அது சரியாக யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதோடைய விலை தெரில. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ விசேஷமானவர், இந்த ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பு நாம் பெற்றதுக்கு நாம் இலவசமாக பெற்றோம், நம்ம ஒன்றுமே செய்யலை. பாருங்கள், நம்ம விசுவாசித்தோம், வாயில் அறிக்கை செஞ்சோம், ஒரு நிமிஷம் கிடச்ச அந்த ஜெபத்தில் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ரட்சிப்பு சாதாரணமாக நம்ம நினச்சிட்றோம். என்னங்க பெருசாக ஒன்றும் இல்லையே, நம்ம ஜெபம் பண்ணோம் ரட்சிக்கப்பட்டோம் அவ்வளோதானே. உங்களுக்கு அது சாதாரணமாக ஈஸியாக ஆக்கிட்டாரு. ஆனால் கஷ்டமான பகுதியை அவர் செய்து முடித்தார். அவர் தன் ஜீவனை கொடுத்து மாம்சத்தை கிழித்து இந்த ரத்தத்தை சிந்தி அவர் சொன்னார், உங்களுக்காக நான் என்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக நான் செலுத்தி உங்களை நான் மீட்கிற பொருளா என்னுடைய உயிரையே நான் கொடுத்து உங்களை நான் வாங்கினேன். ஏன் தெரியுமா, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். அதை நாம் அறிந்து கொண்டாதான், நான் எவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கப்பட்டேன் என்று தெரிஞ்சாதான் நான் எதற்காக வாங்கப்பட்டேன் என்று நான் அறிந்து என் ஓட்டத்தை ஓட முடியும் இல்லையா? இல்லைனா அதோடைய ப்ரோப்பஸே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீப்பு இல்லைனா ஓசியில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம். இல்லை, நம்ம ரொம்ப 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 விலை கொடுத்து ஆண்டவர் நம்மளை வாங்கியிருக்கிறார். எதுக்குன்னா இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்வதற்காக. இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷமே நம்ம பரலோகம் போயிட்டுருப்போம். ஆனால் நம்மளை இங்கே வச்சுருக்கிறார் எதுக்கு? ரட்சிக்கப்பட்டோன்னு டிக்கெட் ரெடி, பரலோகத்துக்கு டிக்கெட் ரெடி. அப்போ ஏன் இன்னும் நம்மளை கொண்டு போகல? இங்கே வச்சிருக்காரு எதுக்கு? ஏன்னா அவருடைய நோக்கம் இருக்குது, அவருடைய சித்தம் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இங்கே வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் போன வாரத்தில் நான் சொன்னேன், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நம்மளுடைய ப்ரிவிலேஜஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகிறோம். ஒரு வீட்டு வேலைக்கு வந்தாலும் சரி, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த அம்மா வீட்டு வேலைக்கு வர அம்மா பேசும்போது, சம்பளம் பேசும்போது சொல்லுதுமா, என்னண்ணா வேலைம்மா, சரி எனக்கு நீங்கள் காலையில் நீங்கள் டீ கொடுக்கணும், நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துடணும். கரெக்டாக கராராக பேசுவாங்க எல்லோரும் இல்லையா? எனக்கு இவ்வளோ தான் சாமான் போட்டிருக்கணும். அவங்க என்னென்ன அவங்களுடைய ப்ரிவிலேஜஸ் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் எனக்கு சலுகை, இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும், எனக்கு நான் செய்கிற வேலைக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் கண்டிப்பாக கரெக்டாக இந்த தேதியில் கொடுத்துடணும் நீங்கள் எனக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் லீவ் எடுத்துக்குவேன். இதெல்லாம் அவங்களுடைய ப்ரிவிலேஜஸ், அவங்க சொல்லிடுறாங்க கரெக்டாக. அதே போல் நான் சொன்னேன், தேவனுக்கு நாம் ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்யும்போது தேவன் யாருக்குமே கடனாளி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான்கள் நம்மளை ஒடுக்கலாம், நம்மளை நசுக்கலாம், அது உண்மை. ஆனால் என் தேவன் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய வேலையில், அவருடைய ராஜ்யத்தில் அவருக்குன்னு நம்ம காரியங்களை செய்யும்போது அவர் ரொம்ப 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 நல்ல தேவன். அவர் நமக்கு கொடுத்துருக்க ஸ்லாக்கியங்களை நம்ம விரல் விட்டு எண்ண முடியாது, நம்ம ஆயுசு நாள் பத்தாது என்றதுக்கு. ஏன்னா இந்த வேதம் முழுவதும் எல்லா வசனங்களும் அவருடைய வாக்கு தத்தங்களால் நிரம்பி இருக்குது. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த வாக்கு தத்தம் பெறுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவர் எனக்கு வாக்கியமா கொடுத்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? அவரை நம்பி ஓடி வந்த எனக்கு, அவரை ஓடி வந்த உங்களுக்கு இவைகளை எல்லாம், இந்த வாக்குத்தத்தங்களை அனைத்தையும் ஒரு ஸ்லாக்கியமாக, பிரிவிலேஜாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றார், வாத உன் கூடாரத்தை அணுகாது. அப்படி என்ன நம்ம பெருசா பண்ணிட்டோம் இல்லையா? ஆனால் அவர் சொல்றார், நான் ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கிறேன், நான் உன் தேவைகளை எல்லாம் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் உனக்கு நிறைவாக்க. என்ன அப்படி என்ன நம்ம பெரிய ஆளா? ஆனால் அவர் சொல்றார், உனக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா நான் வந்துடுவேன்.
என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நீ குட்டி கூட பட்னி கிடக்கும், ஆனால் நீ என்னை நம்பி வந்தியே, நீ ஒரு நாள் கூட நீ பட்னி என்ற பேர் அந்த வார்த்தையே உன் வாயில் வராது. அது உன்னுடைய வார்த்தையில் அந்த வார்த்தையே உனக்கு தெரியாது. பட்னினா என்ன அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா ப்ரிவிலேஜஸையும் ஏதோ உன் வயிற்ற கழுவுறதுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கணும் இல்லை, பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிவிலேஜுமே அளவே இல்லாத அளவுக்கு வாரி இறைத்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்து எதுக்கு வச்சிருக்கிறார்னா, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நம்ம செய்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம கொடுத்து அவர் சொல்கிறாரு, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நான் கொடுப்பேன். ஆனால் நான் போன வாரத்தில் சொன்னேன், ஒரு கொஞ்சம் 5 ப்ரிவிலேஜஸை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அவருடைய ப்ரிவிலேஜஸை அனுபவிச்சுட்டே வரோம். இன்றைக்கி நம்ம ஏஞ்சி மூச்சு விடுறோன்னா அது அவருடைய கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். கால் ஊன்றி நம்ம நிற்கிறோன்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. தெளிஞ்ச புத்தி நமக்கு இன்றைக்கி இருக்குதுன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்ம போன பாதைகள்லாம் நம்மளை மைண்டெல்லாம் பைத்தியமாக்கி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் நம்ம சுகத்தோட தெளிஞ்ச புத்தியோட நம்ம ஒரு கௌரவமாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனுஷியாக நம்ம வாழ்கிறோன்னா அது தேவனுடைய சுத்த கிருபை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியங்கள். அதனால் நான் ஆண்டோடைய ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லும்போது 1 2 3 4ன்னு சொல்லி 5 பாயிண்ட் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த மாம்பழத்தை வெட்டி வாயில் போட்டு ருசித்தவங்களுக்கு அது 1 2 3 4 இல்லை, அது ஏராளம், எண்ணவே முடியாத அளவுக்கு. எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அது எண்ண முடியாதுங்க. ஒரு நாளில் நான் பெற்ற பாக்கியம், ஒரு நாள் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்று சொல்லி நான் கணக்கு எழுதினா கூட நோட்டு பத்தாது. அவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் அனுதினமும் நமக்கு அவர் செய்து வருகிறார். ஆனால் நான் ஒரு 5 காரியங்கள் தான் நான் எடுத்து சொல்கிறேன். ஆனால் இந்த 5 ப்ரிவிலேஜ் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். இந்த 5 காரியம் தான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே விசுவாசித்து வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது, ப்ரிவிலேஜஸ் ஏராளமாக இருக்கிறது, அவர் நமக்கு செய்ய போகிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அது என்ன முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு 5 காரியங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தில் நம்ம பார்த்த முதலாவது யூனியன் வித் காட். எங்கேயோ கடந்தோம், நாத்தத்தில் கடந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோடு கூட நம்மளை சேர்த்து கொண்டார். இது மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியம் நான் அனுபவிச்சதில்லை வாழ்க்கையில். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழையார்னா கூட பிறந்தவங்க கூட சேர்த்து வச்சு பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் நாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், அவர் நம்மளை அவரோட சேர்க்கறதுனால அவருக்கு ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. ஆனாலும் உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்க்கிறது மட்டும் இல்லை, சேர்த்ததை குறித்து பெருமிதம் கொள்கிறார், ரொம்ப பெருமைப்படுறாரு. நம்ம அவரோடு சேர்ந்தாக்க அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நமக்கு சந்தோஷம் அதை விடுங்க, நமக்கு சந்தோஷம். நம்ம ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய தேவன் நம்ம போய் அவரோட சேர்ந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அவருக்கு யாரும் சேர்ந்தாதான் அவருக்கு சந்தோஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே பூரணர், ஏற்கனவே அவர் பரிசுத்தர், ஏற்கனவே அவர் தேவன், ஏற்கனவே அவர் ராஜா, ஏற்கனவே அவர் ஆளுகை செய்கிறவர். அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை. நானும் அவரோட சேர்ந்தாதான் அவர் பெரிய ஆளாக போகிறது கிடையாது. அவர் ஏற்கனவே பெரியவர். ஆனால் அப்படி ஏற்கனவே பெரியவர், ஏற்கனவே வல்லவர், ஏற்கனவே அவர் சர்வ வல்ல தேவனாக இருந்தாலும் நம்ம அவரோடு கூட சேர்த்தது அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமென். அவரோடு நம்ம சேர்க்கப்பட்டோம் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அவருக்குள் மறைந்து இருக்கிறோம். நம்மளுடைய ஐடி, அவர் நமக்கு என்னவாயிட்டாரு, ஐடி ஆயிட்டார்.
ஐடி கார்டு நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த ஐடி கார்டு சொல்லும், என்ன கம்பெனி, என்ன டெசிக்னேஷன், உன் பேர் என்ன. அப்போது உன் பேர் அந்த கம்பெனியோட இணைக்கப்படுது. உன்னை தனியாக யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த கம்பெனி பேரோடு தான் உன்னை ஒட்டி பார்ப்பாங்க. இப்போ நமக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடினால் உங்களை தனியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை பார்க்கும்போதெல்லாம் கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்கிறார்கள். அதனால தான் நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது சொல்லுவாங்க, நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிறீங்களே, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யலாமா, பைபிளை தூக்கிட்டு போகிறீங்களே, இப்படி பேசலாமா, இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரலாமா. ஏன் சொல்கிறாங்கன்னா மற்றவங்கள சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் உலகத்தார் பாருங்கள், மற்றவங்கெல்லாம் அந்த வார்த்தைலாம் அவங்களுக்கு சகஜம். ஆனால் நம்ம வாயிலேருந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தையோ, நம்ம கிட்ட இருந்து ஒரு கோபமான ஒரு செயலோ, நம்ம தப்பா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடறி செஞ்சிட்டோன்னா எல்லார் கண்ணும் திறந்துடும். என்னடா அது? ஏன்னா இதுவரைக்கும் அவங்கள பார்த்தது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பார்க்குறார்கள். அதனால தான் அவங்களால அந்த தப்பையும் கிறிஸ்துவையும் ஒன்றா ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க நம்மளை ஐடி கார்டோடு பார்க்குறாங்க. நம்மளை பார்க்கும் போதெல்லாம், அதனால்தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லும்போது அது ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்து ஆண்டவரை துதிச்சுட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்போது சண்டே லைஃப் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்போது 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு இணைந்து சேர்க்கப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. வியாதியோ, வியாகுலமோ, நாசமோ, மோசமோ, பட்டினியோ எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒரு சூழ்நிலையும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் அவரும் இணைஞ்சிட்டோம், சேர்க்கப்பட்டுட்டோம், ஒன்றா ஒட்டிட்டோம். இந்த பிரச்சனைகள் வரும்போது நான் அவரை விட்டுட்டு ஓடுற ஆள் கிடையாது, அவரும் என்னை விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் எப்படி என்னோடு கூட இணைஞ்சிருக்கிறாரோ நானும் அவரோடு கூட இணைஞ்சிருக்கிறோம். ஆகையால் இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை காண்கிறார்கள். அது எப்பொழுதுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட அவங்கள போல நம்ம செய்யக்கூடாது. சின்னது தானே சிஸ்டர், அவங்கள மாதிரி நான் செஞ்சிட்டேன், சின்ன யாருக்கும் தெரியல, வெறும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியாது சிஸ்டர். கர்த்தரை முதல் வைங்க, கர்த்தரை முதல் வைங்க. கிறிஸ்து உங்களுடைய அடையாளம், கிறிஸ்து உங்களுடைய அடையாளம். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அதனால் மற்றவங்க 4 பேர் மத்தியில் நீங்கள் செய்கிறதுனா கூட நான் சொல்கிறேன், அது அவருக்கு வேதனையாக இருக்கும். ஆமென். அடுத்தது நான் சொன்னேன், அவர் உங்களுடைய ப்ரொவைடர், உங்கள் தேவைகளை சந்திக்கிற நல்ல தேவன். அவரை நம்பி வந்துட்டாக்க குறைவு என்பதே கிடையாது. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊழியத்துக்கு படிச்சுட்டு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு, நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறேன், இந்த வாரம் அவங்களுக்கு கிராஜுவேஷன். அப்போது நிறைய பேர் அவங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் ஒரே 3 வருஷம் படிக்கும்போது அவங்க படிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக கால் எடுத்து வைக்கணும்னு சொல்லும்போது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். எப்படி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? இவ்வளோ நாள் 3 வருஷம் உட்காந்து சாப்பிட்டாச்சு, உட்காந்து வார்த்தையை கேட்டாச்சு, இன்பமாக இருந்தது, வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா சூழ்நிலை அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு மாதிரி பயமாக இருக்கேன், ஒரு மாதிரி பயமாக இருக்கு மேடம். நான் சொன்னேன், பயம், அந்த மாதிரி ஒரு பயம் அது நல்லது தான். ஏன்னா அப்போது உனக்கு தான் தெரியும், இது என்னுடைய பலத்தால் நான் செய்ய முடியாது, ஏன் பலத்தால் அல்ல, ஆண்டவர் என்னை அழைச்சிங்களே, நீங்கள் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், என் தேவைகளை சந்திப்பீர், நான் போகிற தூரம் வெகு தூரமாக இருக்குது, இப்போ தான் நான் கால் எடுத்து வைக்க போகிறேன், முதல் அடி எடுத்து வைக்க போகிறேன், ஆனால் அந்த முதல் அடியே உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது என்று நம்ம அறிந்து கொள்ளும்போது, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு அடி எடுக்கும்போது தான் தைரியம் வரும், அடுத்த அடி நம்மளால் எடுக்க முடியும்னு. இப்போ அந்த பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிராஜுவேட் பண்ணி போகும்போது ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு குழந்தை அந்த அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு நின்றுட்டு கையை விட்டு நிற்கும்போது நம்ம எல்லாம் ஐயோ கையை விட்டுட்டு நின்றுடுச்சு,
அப்படின்னு ஆச்சரியப்படுறோம் பாருங்க. கிராஜுவேஷன் அன்னைக்கு அப்படிதான், அந்த கம்பியை விட்டுட்டு கையை விட்டு நின்றுடுச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஆச்சரியமாக அழகாக கவுன்லாம் போட்டு கேப்லாம் போட்டு சூப்பராக நிற்பாங்க. ஆனால் எடுத்து காலை வைக்கணும். எடுத்து காலை வைக்கும்போது தேவன் அந்த காலை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அடுத்த அடியை எடுத்து வைக்க அவர் கிருபை தருகிற தேவன் என்று அறியும் போது அதுக்கு அடுத்த அடி வைக்க முடியும். டக்கு டக்குன்னு நடக்க முடியும், கிடுகிடுன்னு நடக்க முடியும். அப்புறம் பார்ப்பாங்க, நடக்க முடியுது, ஓட முடியும் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அறிந்து கொள்வார்கள், பரவாயில்ல, நடக்க முடியுது, ஓட முடியுது, கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்குறாரு, எனக்கு திராணியை கொடுக்குறாரு. நான் சாதாரணமாக இந்த ரோட்டில் ஓடுறது மட்டும் இல்லை, மலை மேலேயும் ஓடுவேன். எப்படிப்பட்ட கல் முரடான பாதையாக இருந்தாலும் என்னால் ஓட முடியும், எப்படிப்பட்ட மதிலாக இருந்தாலும் என்னால் தாண்ட முடியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிற தேவன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யங் பாய்ஸ் தான். வீட்டிலெல்லாம் அவங்க பைபிள் காலேஜ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும், அதாவது ஒரு 100ல் ஒரு 90% பேரண்ட்ஸ் கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒழுங்காக போய் வேலைக்கு போடான்னு சொன்னால் நம்ம பைபிளை தூக்கிட்டு பைபிள் காலேஜ் போயிட்டியே என்ன நடக்கும்? நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை நீ பார்ப்ப நடத்துவேன்னு பார்த்தா, உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா, நீ என்ன பைபிளை தூக்கிட்டு பைபிள் காலேஜ் போய்ட. எல்லா பேரண்ட்ஸும் அப்படிப்பட்ட மைண்டில் தான் இருப்பாங்க. ஒரு 10% தான் என்னன்னா அவங்க அப்பா அம்மா பாஸ்டராக இருப்பாங்க. எப்படியுமே பேரண்ட்ஸ்க்கு மாற்ற ஆக மொத்தம் என்ன நம்மளுக்கு பிரயோஜனமாக பேசாமல் இருப்பாங்க. 90% பேரண்ட்ஸ் அந்த பசங்க ஒவ்வொரு மாதமும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. நீ போயிருந்தீன்னா ஒரு மாதம் 8000 ரூபாய் உனக்கு அனுப்ப முடியாதடா, ஒரு மாதம் 10,000 உனக்கு உன்னை வளர்த்து என்னடா பிரயோஜனம் அப்படின்லாம் கேட்டு அந்த 3 வருஷம் அவங்க முடித்த பிறகு நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நிச்சயமாக எல்லாருக்கும் அருமையான எதிர்காலம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதை சாதாரண விதை கிடையாது. இங்கே வந்திருக்கிறீங்க பைபிள் இந்த ஸ்கூல் சர்ச்சுக்கு. இந்த சர்ச்சில் விதைக்கப்படுகிற விதைகள் சாதாரண விதை கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை அழிவுள்ள விதை கிடையாது, அழிவில்லாத ஒரு விதை. அந்த விதை சப்ப விதையாக தான் 30 பலன் கொடுக்கும், 30%. கொஞ்சம் ஓகேயான விதையாக இருந்தால் 60% பலன் கொடுக்கும். ஆனால் விதைக்கப்பட்ட விதை இருக்கிறதுலே சுப்பீரியர் குவாலிட்டி, இருக்கிறதே உயர்ந்த தரமான விதையாக இருக்குது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட 30 அல்ல 60 அல்ல, நிச்சயமாக 100% உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையுடைய பலனை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஏன்னா ஹீ இஸ் யுவர் ப்ரொவைடர். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். இவ்வளோ நாள் அப்பா அம்மா கையை பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் பைபிள் காலேஜோடைய அந்த வார்டன் கையை பார்த்துருப்பீங்க, அவர் போடுற சாப்பாட்டை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இனிமேல் பார்க்க போகிறது என் தேவனுடைய கரம். அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அதில் புசிச்சு அதில் திருப்தி ஆகும்போது நான் சொல்கிறேன், நம்ம பயப்படவே மாட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரும். ஃபஸ்ட்டு நிற்கும்போது பயமாக இருக்குது, ஆனால் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். போன வாரம் இதை குறித்து நம்ம பார்த்தோம். தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பேன். நான் சொன்னேன், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துலேருந்து சொன்னேன், யூ சூஸ் யுவர் பாஸ். உங்களுடைய எஜமான் யாருன்னு கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா, கரெக்டான எஜமான நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவு இருக்கவே இருக்காது. ஏன்னா இயேசு சொல்கிறார், நீ சூஸ் பண்ணு. 2 எஜமான் இருக்கு, ஒன்று பணம், ஒன்று நான். நீ யாரை தேர்ந்தெடுக்க போகிற? பணம்னு போனீங்கன்னா அந்த பணம் உனக்கு கைவிட்டுடும். பணம்னு போனீங்கன்னா பணம் தேஞ்சு போயிடும். பணம்னு போனீங்கன்னா அந்த பணம் உனக்கு கைவிட்டுடும், உன்னை ஏமாற்றிடும், உன் கை மாறி போயிடும். ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனை நீ தேர்ந்தெடுத்தி என்றால் நான் சொல்கிறேன், இயேசு சொல்கிறார், ஒரு நன்மையும் உனக்கு குறைவு படவே படாது. ஆமென். ஒரு நன்மையும் குறைவுபடாது.
அவர் சொல்கிறார், நீ என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை நான் உடுத்துவேன் என்று கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாம் கவலைப்படுறது அஞ்ஞானிகள், அவங்க தான் கவலைப்படுறாங்க. ஞானம் இல்லாதவர்கள், அறிவில்லாதவங்க, அவங்க கவலைப்படுறாங்க. ஆனால் உனக்கு ஒரு பரம பிதா ஒருத்தர் இருக்கிறாருன்னு உனக்கு தெரியணும். உன் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. உன் அப்பா யார், உன் அப்பா எப்படிப்பட்டவர், உன் அப்பா எவ்வளோ செல்வாக்குள்ளவர், உன் அப்பா எவ்வளோ பணக்காரர், உன் அப்பாவால் எல்லாம் செய்ய முடியும்னு உனக்கு தெரியும் போது பாருங்க, நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்னா நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம். 5 கோடி ரூபாய்க்கு நம்ம 4 பேர் இருக்கிறோம், அம்மா வேற ஒரு பங்கு கேட்பாங்க, சரி ஆளுக்கு 1 கோடி அப்படின்னு கணக்கு போட்டு இவ்வளோ பேரும் எங்கள் அப்பா கையில் இருந்து இல்லையா, அப்படி தானே கணக்கு போடுவோம் நம்ம. கணக்கு அந்த படிக்கும் போது கணக்கு வரலனாலும் சொத்துக்கு கணக்கு போடும்போது கரெக்டாக கணக்கு போட்டுடுவோம். படிக்கும் போது மேத்ஸில் 0 வாங்கியிருந்தவங்க கூட சொத்துன்னு வரும்போது கரெக்டாக டான் கணக்கு போட்டுடுவோம். ஆனால் இந்த தேவன், அவருக்கு வானம் பூமியும் இருக்கிற எல்லா செல்வமும் அவருடையது. அப்போது நம்மளுக்கு தெரியும் அவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் என் தேவனுடைய கரம் அதை விட பெரியது. என் தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் வந்து என்னை வந்து வெறுமையாக விட மாட்டார், என்னை ஓட்டாண்டியாக விட மாட்டார், என்னை தலை குனிஞ்சு வைக்க மாட்டார். எப்பொழுதும் என் தலையை உயர்த்துகிற தேவன். எனக்கு நல்ல ஒரு அப்பா, என் அப்பா வந்து எவ்வளோ பெரிய அப்பான்னு தெரிஞ்சிட்டா எனக்கு பயமே இருக்காது, கவலையும் இருக்காது, எனக்கு தயக்கமும் இருக்காது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்பாவை தெரியாதவங்க தான் பயப்படணும், ஆனால் அப்பாவை தெரிஞ்ச நீங்கள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது, கவலையும் படக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எப்படி ஒன்றுக்கும் கவலை? ஏன்னா எனக்கு தெரியும் என் அப்பா யாருன்னு. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. ஏன்னா உங்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியணும் உங்கள் அப்பாவால் என்ன செய்ய முடியும், எவ்வளோ பெரிய தேவன் என்று உங்களுக்கு தெரிகிறதுனால கவலை இல்லை. 5 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் 5000 கேட்குறதுக்கு தயங்க மாட்டீங்க. அவர் தருவாரா மாட்டாரான்னு சந்தேகப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 5000 அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளோ இந்த ஜனத்தொகை பெருகினாலும், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாலும், எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினாலும், எவ்வளோ இந்த எண்ணிக்கை எவ்வளோ பெருகினாலும், ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ தேவைகள் பெருகினாலும், எல்லாருக்கும் கொடுத்து மீதி நிறைய என்னுடைய அப்பாவுக்கு இருக்குது. அவருக்கு அவருடைய சொத்தில் அந்த கஜானால குறைவே படாது. அதனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாலும், எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டாலும், எத்தனை பேர் அவரிடத்துல தேவைகளுக்காக கேட்டாலும் ஜெபித்தாலும், எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிற ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். ஆகையால் நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், திகைய மாட்டேன். ஏன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிவிலேஜ். நான் வந்து அவருடைய பிள்ளை, அந்நியனாக அல்ல, பரதேசியாக அல்ல, யாரோ ரோட்டில் போகிற பிள்ளை மாதிரி அல்ல, அவருடைய சொந்த பிள்ளையாக என்னை மாற்றினதுனால எனக்கு ஒரு பயங்கரமான நிச்சயம் இருக்குது. நான் எந்த நேரத்துலையும் அவர் சமூகத்துக்கு போவேன், அவரிடத்தை கேட்பேன், அவர் எனக்கு கேட்குற அனைத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக தருவார். ஆகையால் நான் கவலைப்படுவது கிடையாது. ஹீ இஸ் அ வெரி குட் ப்ரொவைடர். ரொம்ப அருமையாக நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நான் சொன்ன நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாய் தருகிற தேவன். நம்ம யாருமே கூலிக்கு நம்ம செய்யலை. நம்ம கர்த்தருக்குன்னு செய்கிற காரியங்கள் கூலிக்கு நம்ம செய்யலை. அவர் மேலே இருக்க மிகுந்த அன்பினாலே. அவர் கூலின்னு நினச்சி நம்மளுக்கு அளந்து கொடுக்கறதில்ல. புரியுதுங்களா? கூலின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7000 ரூபாய் மாதம் சம்பளம்னா அந்த 7000 ரூபாய் சம்பளம் மட்டும்தான் அவர் கொடுக்கணும். ஆனால் எனக்கு அப்படி கொடுக்குறதில்ல. அவர் வாரி இறைக்கிறாரு. நினைக்கிறதுக்கு கேட்குறதுக்கு மிக அதிகமாக வாரி இறைக்கிறார். என்ன அவர் கூலியாக கொடுக்குறாரு? இல்லை, அவர் நமக்கு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலேருந்து கொட்டுன்னு கொட்டுறார். உன் பங்கு நிரம்பி வழியொன்றார். குறைவே கிடையாது அவருடைய வாழ்க்கையில். பாதுகாக்கிற தேவன். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம மறைத்து வைத்திருக்கிற தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு.
அவர் சொல்கிறாரு, ஒரு தீமையும் உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நிறைய வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் அதுக்கு இருக்குது. நம்ம ப்ரொடெக்ஷனுக்குன்னு பார்த்தாக்க நிறைய எக்கச்சக்கமான வசனங்கள். கர்த்தர் எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து பாலைவனத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்கள பாதுகாத்து வச்சார். பார்த்தீங்கன்னா பாலைவனம்னு பார்த்தா தேள், பாம்பு, கழுகு 3 தான் மெயின். பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, பாலைவனத்தில் கோல்டு இருக்காது, பாலைவனத்தில் பூக்கள் இருக்காது, பாலைவனத்தில் வேற எந்த நல்லதும் இருக்காது. என்ன இருக்கும்னா சுற்றிலும் பாம்பு இருக்கும். மண்ணில் நடந்தால் கிடுகிடுன்னு மண்ணுக்கடியில் இப்படி ஓடும். என்னன்னு பார்த்தா பயங்கர பாய்சனான பாம்பாக இருக்கும். மண்ணில் நடந்தால் பார்த்தா டக்குன்னு அங்கே சின்ன சலசலப்பு இருக்கும், பார்த்தா அங்கே பார்த்தா தேள் இருக்கும். சுற்றி 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 கழுகு பறந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே செத்து விழுகிறன்னு தான் ஜாஸ்தி ஒழிய வாழ்கிறவன் எவனும் கிடையாது. பாலைவனத்துக்கு வந்துட்டாக்க செத்துடலாம். சாகரத்துக்கு தான் பாலைவனத்துக்கு அனுப்புவாங்க. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, பாவம் செஞ்சிட்டாக்க அவனுக்கு ஒரு தண்ணி, ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்து, போ, கொலை பண்ணுற அளவுக்கு இல்லை, உன்னை வந்து தூக்கில் போடுற அளவுக்கு இல்லை, அந்த பாவம் எங்களுக்கு வரவாண்டா, நீ போயிடு, நீ பாலைவனத்துக்கு போயிடு. அங்கே போனேன்னா இயற்கை உன்னை கொன்னுடும். அதனால பாலைவனம் என்று சொல்லும்போது வாழ்ந்ததை விட, ஜனங்க பாலைவனத்தில் போய் வாழ்ந்ததை விட செத்தது தான் அதிகம். அதனால அப்படிப்பட்ட ஒரு சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட ஃபுல்லாக பாம்பு, ஃபுல்லாக தேள், ஃபுல்லாக கழுகு வெயிட் பண்ணிடப்பா. கழுகுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், திரளாக கூட்டம் வருது, நம்மளுக்கு நல்ல விருந்து ரெடி ஆகுதுடா அப்பான்னு பறந்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நிறைய கூட்டமாக வாங்க வாங்க வாங்க, இங்கே லட்சமாக கணக்கான ஜனம் வராங்க, கண்டிப்பாக இதுங்க செத்து ஒழியும், நம்ம எல்லாம் இவங்களை சாப்பிடலாம் அப்படின்னு பறந்து 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 அவங்களுக்கு தான் செட்டைகள்லாம் டயர்ட் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவனும் சாக மாட்டேங்கிறான், ஒருவனும் வீக்காக இருக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் சோர்ந்து போய் உட்கார மாட்டேங்கிறான். ஏன்னா சாக வேண்டிய அதே பாலைவனத்தில் நீரூற்றை உண்டு பண்ணி, பூக்களை உண்டு பண்ணி, அங்கே தேனெடுத்து, அங்கே அவங்க அருமையாக திருப்தியாக வாழும்படி செய்த நல்ல தேவன் நம்மளுடைய He is a very good protector. நம்மளை பாதுகாக்கிற தேவன், வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஒரு தீமையும் உங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? அவரை நம்பி ஓடி வந்திருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால இல்லை, நீங்கள் ரொம்ப கரெக்டாக போய் சர்ச்சுக்கு போனதுனால அல்ல. அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. நம்ம அவரை விட்டு ரொம்ப தூரத்தில் சில நேரத்தில் போனால் கூட அவருடைய கரம் நம்மளை பாதுகாத்து, நம்மளை பத்திரப்படுத்தி நம்மளை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கு. படிங்க, ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவான ஆயுதங்கள், எந்த ஆயுதமும் சொல்லுங்க, எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ பாய்சனஸாக இருந்தாலும், எவ்வளோ விஷமாக இருந்தாலும், எவ்வளோ அழிக்கக்கூடியதாக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக பிளான் போடுறாங்க பாருங்க, உங்களை அழிக்கணும்னு திட்டம் போடுறாங்க பாருங்க, உங்களுக்கு விரோதமாக அம்பு போடுறாங்க பாருங்க, ஒன்று கூட உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்று கூட உங்களை சேதப்படுத்த முடியாது. படிங்க அதை திரும்பியும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இது இங்கே வசனம் சொல்லுது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதோட இடத்துல அவருக்கு தெரியும், கத்தியை செஞ்சு குத்திட்டா கூட பரவாயில்ல, அதை விட ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறாங்க ஜனங்க, வாய். கத்தி எடுத்து குத்திட்டா இன்றைக்கி செத்துருவோம், ஒரு அடுத்த நாள் நம்மளை தூக்கி போட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சிடுச்சு. அப்படி இல்லையே, இந்த வாயில் பேசுகிற காரியம், நம்மளை பற்றி போய் தப்பாக பேசுகிறது, நம்மளை பற்றி போய் தீமையாக பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது, ஒரு நாத்த கதையை பேசுகிறது, இந்த வாயில் பேசுகிறாங்க பேர். உடனே நம்ம வந்து ஐயோ என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க சிஸ்டர், அவங்க இப்படி நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? பேசுகிறாங்களா, பேசட்டும்.
கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நியாயம் தீர்க்க. எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, நாவு எழும்புதா, கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும். கர்த்தர் நியாயமாய் நியாயம் செய்கிற தேவன். அவர் கரெக்டாக நியாயம் தீர்க்கிறவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் கரெக்டாக என்னை குறித்து அவர் யார் தீமையாக பேசினாலும் நான் கலங்குறதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா என்னை அழைச்சவர் கர்த்தர். என்னை பற்றி பேசினா எப்படி ஒரு HCL கம்பெனி விப்ரோ கம்பெனிக்காரனை பற்றி அவன் செஞ்ச வேலையை குறித்து தப்பாக இன்னொரு கம்பெனிக்காரன் தப்பாக பேசினா உடனே கம்பெனியே எழும்பிடுது. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை என்னுடைய ஸ்டாஃப் அவங்கள பற்றி நீங்கள் இப்படி பேசாதீங்க, அவங்கள தலைக்குறைவாக நீங்கள் பேசாதீங்க, என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்கள், ஆனால் இவங்கள நீங்கள் தலைக்குறைவாக பேசாதீங்க, மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசாதீங்க, ஏன்னா அவங்க எங்களுடைய ஸ்டாஃப். நான் சொல்கிறேன், சாதாரண கம்பெனிங்களே அவ்வளோ மரியாதை கொடுத்தா உங்களுக்காக ஜீவனே கொடுத்தாரே, உங்களை கொத்து பேச விட்டுடுவாரா? இன்னொருத்தவங்க உங்களுக்கு கேவலப்படுத்த விட்டுடுவாரா? உங்களை அசிங்கமாக பேச விட்டுடுவாரா? அவர் நியாய தீர்ப்பில் நின்று நியாயம் விசாரிக்கிற நல்ல தேவன். நியாயம் விசாரிக்கிற நல்ல தேவன். இது சொல்லப்பட்டிருக்கு, இது ஊழியக்காரரின் சுதந்திரம். ஊழியக்காரன் சொல்லும் போது பிரசங்கம் பண்ணுறவங்கள நினச்சிடாதீங்க. அவருக்கென்று அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறவங்களுடைய சுதந்திரம். அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வேன் என்று சொல்லுகிறவர்களுடைய சுதந்திரம். ஆண்டவர் உம்முடைய சித்தம் மட்டும்தான் ஆண்டவரே நான் செய்வேன் அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் சொல்கிறானோ அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் நியாயமாய் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆமென். அவர் மிகவும் நல்லவர். பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும் ஜனங்க இப்போ யோசேப்பு சொல்கிறான், எனக்கு நீங்கள் தீமையாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க, தீமை செய்யணும்னு நினச்சிங்க, என்னை குழியில் போட்டு என்னை சாகடிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் இந்த தீமையை கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நன்மையாக மாற்றி கொடுத்துட்டார். எனக்கு ரொம்ப யோசேப்புக்கிட்ட பிடிச்சது என்னன்னா, 20 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணனுங்களை பார்க்குறான். எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பான். கூட பிறந்த அண்ணன்கன்னு சொல்லி நம்பி தான் சாப்பாடு கொண்டாரு அப்பா அனுப்பும் போது வந்தான். அண்ணன்கன்ற ஒரு நம்பிக்கை. அவங்க தப்பு எனக்கு செய்ய மாட்டாங்க, அவங்க என்னை அழிக்க மாட்டாங்க. எந்த ஒரு தம்பியும் அண்ணன் எனக்கு ஏதாவது செஞ்சிடுமோன்னு பயப்படவே மாட்டான். ஏன்னா கூட பிறந்த அந்த இரத்த பாசம், அந்த ஒரு தைரியத்தில் தான் யோசேப்பு ஓடி போனான் அவங்க அண்ணன்களை பார்க்க. ஆனால் போன இடத்துல நம்பி போன அதே அண்ணன்க குழியில் தள்ளினாங்க. ஆனால் எவ்வளோ கசப்பு இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளோ வெறுப்பு இருந்திருக்கும். ஒவ்வொரு நேரமும் அந்த இருளிலே, அவன் தனிமையிலே, அவன் 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 அந்த போத்திப்பார் வீட்டில் வேலை செய்யும்போது, அந்த ஜெயிலில் உட்கார்ந்துருக்கும் போது, அவன் கஷ்டப்படும் போது, எல்லாரும் மறந்த போதும் அவனுக்கு நினைப்பு வந்துடுறதெல்லாம், அவங்க அண்ணனுங்க இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, கூட பிறந்த அண்ணன் என்னை இப்படி பண்ணிட்டானே, என்னை நாசம் பண்ணிட்டானே, அப்பா வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேனே, என்னை குழியில் தள்ளிட்டானே, என்னை அழிச்சிட்டானே, எனக்கு எதிர்காலமே போச்சே, எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு நான் எகிப்துக்கு ஒரு நன்மையும் வரலேன்னு நினைச்சிருக்கலாம். நினைச்சு இருந்தானா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பார்த்திருக்க முடியாது. ஆனா அவன் எப்படி நினைச்சான் தெரியுமா? இல்ல இந்த தீமையெல்லாம் மாறும், தீமையெல்லாம் மாறும். ஏன்னா எனக்கு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார், நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தாரு. அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் எனக்கு வணங்கும், அந்த அரிக்கட்டெல்லாம் எனக்கு வணங்கும். நிச்சயமாக என் தலையை உயர்த்துவார், என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருப்பார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை வழி நடத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார். அதே தான் அவனுடைய மைண்டில் இருந்தது. நினச்சி பாருங்க, நான் நினச்சி பார்த்தேன். ஜெயிலில் இருக்கிறான், ஜெயிலில் இருந்துட்டு அங்கே ஒருத்தனுக்கு அர்த்தத்தை சொல்லி, அவனுடைய கனவுக்கு அர்த்தத்தை சொல்லி அவன் ராஜா வீட்டுக்கு கிளம்பிட்டான். அன்னைக்கு காலையில் விடுதலை, 3 நாளில் உனக்கு விடுதலை ஆகிடும், நீ ராஜா வீட்டுக்கே வேலைக்கு போயிடுவேன்னு சொல்கிறான். அன்னைக்கு காலையில் பார்த்தா அவன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ஹே ஜோசப், ஐம் கோயிங், நான் போகிறேன், நீ சொன்ன மாதிரியே எனக்கு நடந்துடுச்சுடா, நான் போகிறேன்டா, பாய் சொல்லும்போது யோசேப்பு அங்கே ஜெயிலில் இருந்துட்டு சொல்கிறான், டேய் போகும்போது என்னை மறந்துடாதடா, ராஜா கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் பேசு. இவன்னா பெரிய பிரைம் மினிஸ்டரா இவனை பற்றி ராஜா கிட்ட பேசுகிறதுக்கு? இவன் பெரிய என்ன பணக்காரனா இவனை பற்றி ராஜா கிட்ட பேசுகிறேன்? இவன் யார்? ஒரு அனாதை. இவன் யார்? ஒரு அடிமை. இவன் யார்? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு கைதி.
அவனுக்கு ஆக்சுவலாக அவன் நினைக்க கூட கூடாது, ராஜா கிட்ட என்னை குத்தி போய் பேசுன்னு நினைக்க கூட கூடாது, நினைக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் அவனுக்கு நினைப்பு எப்படி வந்ததுன்னா உயர்ந்த எண்ணங்கள். அவனுக்கு தெரியும் என் தேவன் உயர்த்துவார், ராஜாக்கு முன்னாடி என்னை கொண்டு போவார். என்னுடைய தாத்தா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த வம்சத்தில் ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. என் தாத்தா கிட்ட வாக்கு தத்தம் பண்ணாரு. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார். என்னை இந்த நேரத்திலையும் பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. குழியிலே செத்துருக்கணும், தண்ணியே இல்லாத குழியில தள்ளி விடும் போதே தலையில அடிப்பட்டு அங்கேயே செத்துருக்கணும். ஆனா நான் சாகலையே. என் உயிரை காப்பாற்றி என் ஜீவனை பாதுகாத்து என்னை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாரே. நோக்கம் இல்லாமையா வச்சிருக்கிறாரு. யோசேப்பு நன்றாக புரிந்து கொண்டான். குழியில பாதுகாத்த தேவன். குழியில் போய் டம்முன்னு போய் தலை அடிக்கிற மாதிரி விழலை. எனக்கு நல்லா தெரியும், குழியில் விழுந்த போது கூட தேவனுடைய கரம் அவனை தாங்கினது. அவன் போத்திப்பார் வீட்டுக்கு போய் அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அவனை கேவலமாய் நடத்தும் போது கூட அவனுக்கு ஒரு சொட்டு துணி இல்லாமல் அவனை தரன்னு இழுத்துட்டு போகும்போது கூட அவனுக்கு வேற காட்சி. அரிக்கட்டுகள் எனக்கு வணங்கும், அரிக்கட்டுகள் எனக்கு வணங்கும். என் தலையை தேவன் உயர்த்துவார். என்னை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். குழியில பாதுகாத்தாரே. நான் போறேன், எகிப்துக்கு நடந்து போறேன், அங்கேயும் என்னை பாதுகாப்பாரு. பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். போத்திப்பேர் வீட்டில் அங்கேயும் பாதுகாத்தார், ஜெயிலில் பாதுகாத்து ராஜாக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்க பண்ணுகிற நல்ல தேவன். ஆமென். நான் சொல்கிறேன், அவர் நம்ம பாதுகாக்கிறார்னா, மோசையை பாதுகாத்தார்னா மோசைக்கு பெரிய நோக்கம் இருந்தது இல்லையா? 3 மாதம் குழந்தை, நைல் நதியில் ஒரு சின்ன கூடை. அந்த கூடை என்ன பெரிய இதுவா? பாதுகாக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 9 அடி 14 அடி 26 அடி முதலெல்லாம் நைல் நதியில் போகும். அதுக்கெல்லாம் இந்த 3 மாதம் குழந்தை ஒரு முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நறுக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடும். ஆனால் தேவன் பாதுகாத்தார். எதுக்கு தெரியுமா? பெரிய நோக்கம். என்னைக்கோ நம்ம அழிஞ்சிருக்கணும், என்னைக்கோ நம்ம நாசமாக போயிருக்கணும், என்னைக்கோ நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் என் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்றால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளணும், பெரிய நோக்கம் உங்களுக்கு இருக்குது, பெரிய நோக்கம் உங்களுக்காக இருக்குது. பாதுகாக்கிற தேவன், நான் சொல்லுகிறேன், அவர் சும்மா பாதுகாக்கல, உங்களுக்கு இருக்கிற பெரிய நோக்கத்தை அறிந்து அவர் பாதுகாத்திருக்கிறார். தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருகிற தேவன். ரோமர் 8:28 அதுதான் சொல்கிறது. படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். யாருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம தீர்மானத்தின்படி இல்லை, நம்ம அப்ளிகேஷன் போட்டு அழைப்பு வரல, அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் ரட்சிக்கப்படுவீங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த ஏரியாவில் இருப்பீங்க, இந்த ஏரியாவில் என்னென்ன செய்யணும்னு அவர் திட்டம் அமைச்சிருக்கிறார். இந்த ஏரியாவில் நீங்கள் எப்படி ஒளியாக, இந்த ஏரியாவில் எப்படி நீங்கள் சாட்சியாக, இந்த ஏரியாவில் எப்படி நீங்கள் அநேக ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஆதாயப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவர் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறார். அதற்காக அழைச்சிருக்கிறாரு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நான் சொன்னேன், தேவனிடத்தில் அன்பு கூறலன்னா அவருடைய திட்டத்தின்படி நம்ம செய்யவே முடியாது இல்லையா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சகலம்னா எல்லாமே. பயங்கர மோசமான ஒரு சம்பவம் என் வீட்டில் நடந்ததுன்னா அப்பவும் எனக்கு தெரியும், சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். சகலமும், எல்லாத்தையும். பயங்கரமான தலைகுணமான ஒரு சூழ்நிலை, ஆனால் எனக்கு தெரியும் சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றினார்.
எல்லாரும் ஒரு வேளை வந்து ஏன் இது உனக்கு நடந்தது, ஏன் உன் குடும்பத்தில் இப்படி நடந்தது, இப்படி நடக்கலாமா, இப்படி ஆயிடுச்சே உன் குடும்பம், இப்படி செதஞ்சு போயிடுச்சேன்னு ஒரு வேளை வந்து கேட்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், சகலமும் நன்மைக்கு எதுவாக, சகலமும் 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 எது நடந்தாலும் தீமை வந்துதா எனக்கு தெரியும், தீமையை நன்மையா நிச்சயமாய் மாற்றி தருகிற நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சகலமும் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், எவ்வளோ மோசமா, எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய அழிவு, எவ்வளோ பெரிய நாசம் வந்தாலும் நான் அறிந்து கொண்டது ஒன்று, சகலமும் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றி தருவார். தீமையாக இருக்குதா, ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கானான்னு சொல்கிறேன், பயப்படாதீங்க. உங்களை பாதுகாக்கிற நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி தருகிற தேவன். ஆமென். வேதம் சொல்கிறது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி உங்களை காத்துக்கொள்வார். அவர் எப்படிப்பட்டவர்னா உண்மை உள்ளவர். அநேக நேரத்தில் நம்ம அவருக்கு உண்மையாக இல்லாமல் போனாலும் அவருடைய சுபாவத்தை மாற்றிக்கிறதே கிடையாது. அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர், எப்பொழுதும் உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ணுறார், நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்திரப்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறாரு, நம்மளை நிலைப்படுத்துகிறாரு, நம்ம காலை ஊன பண்ணுகிறார், எல்லா தீமையிலிருந்தும் நம்மளை காத்து கொள்கிறார். ஒரு தீமையும் உங்களை அழிச்சு போட முடியாது. தீமை வந்தால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தீமை வந்தால் அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் தீமை. தீமை உங்களை கீழே கொண்டு போகாது, தீமை உங்களை உயர்த்தும். தீமையினாலே உங்களுக்கு நீங்கள் நன்மையை காண போகிறீங்க. இந்த தீமை பிசாசு ஒருவேளை வெள்ளம் போல பிசாசு வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடித்து, வெற்றியின் கொடி பிடித்து அவர் வந்துடுறார். அவர் சொல்ல, தீமையை கொண்டு வர என் பிள்ளைங்களுக்கு, என்னுடைய இரத்தத்தால் உடன்படிக்கை செய்தப்பட்ட என் ஜனங்களுக்கு தீமையை கொண்டு வர, அழிவாக கொண்டு வர நீ பாரு. நீ உன் கண்ணால் பார்க்க போகிற, உன் காதால் கேட்க போகிற, இது சுற்றி இருக்க ஜனங்க பார்க்க போகிறாங்க. இந்த தீமையிலிருந்து என்னுடைய பிள்ளையை நான் எப்படி உயர்த்த போகிறேன், எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், நான் மேன்மைப்படுத்த போறேன், நீ பாப்பேன்னு சொல்றதுக்காகவே அவர் உயர்த்துறார். எல்லா தீமையும் அவர் நன்மையாக மாற்றி தருகிறார். ஏனென்றால் பவுல் கிட்ட சொல்றார், ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் மறந்துட்டாரா? இல்லைங்க, அது உங்களுடைய ஸ்லாக்கியம். அவர் மறக்கவே மாட்டார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன், உங்களை கைவிடாத தேவன், உங்களை வழி நடத்துகிற தேவன், உங்களை பலப்படுத்துகிற தேவன், அவர் உங்களை விட்டு விலகாத தேவன். பிசாசு கொண்டு வந்து சந்தேகத்தை கொடுக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்ல தேவனை ஆராதிக்கிறீர்கள். அவரை நம்பி ஓடி வந்த உங்களுக்கு தீமை ஒன்றும் நடக்காது, ஒரு தீமையும் நடக்காது. அடுத்ததாக 4வது, He gives us the ability. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என் பலத்தால் செய்திருவேன்னு சொல்லலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என் திறமையினால செய்து முடிப்பேன்னு சொல்லலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். திராணியே இல்லாத எனக்கு திராணியை கொடுத்து, ஞானம் இல்லாத எனக்கு ஞானத்தை கொடுத்து, புத்தி இல்லாத எனக்கு புத்தியை தெளிவுபடுத்தி, என்னையும் அழைச்சு காரியங்களை சேவிக்கிறார்னா அவருடைய பலன், அவருடைய பலன். ஆமென். 1 Corinthians chapter 1, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் படிக்கலாம், 18ஆம் வசனத்திலிருந்து. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ
அது தெய்வ பலனாக இருக்கிறது. சிலுவை குறித்த உபதேசம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு ஆண்டவருக்கு இவங்க வணங்குறாங்க, சிலுவையில் அவர் தொங்குறாரு, அவருக்கே யாராவது உதவி செய்யணும், அவரை வந்து சிலுவையில் இருந்து இறக்குறதுக்கு 10 பேர் போனால் தான் அவரையே இறக்க முடியும், அப்படிப்பட்ட தேவனை போய் இவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அது பைத்தியமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த சிலுவையில் நடந்த அந்த காரியம் நமக்கு வெளிப்பாடாக நம்ம அறிந்து கொள்றதுனால பலனே இல்லாத நமக்கு அது பலத்தை கொடுக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், சிலுவையில் என் பாவம் தீர்க்கப்பட்டது, சிலுவையில் சாபம் தீர்க்கப்பட்டது, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில் அவருடைய பலன் என்னிலே பூரணமாய் விளங்குகிறது என்று நான் அறிந்து கொண்டதுனால சிலுவை எனக்கு பலனை கொடுக்குது. ஆமென். அப்புறம் தொடர்ந்து படிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் சொல்றாரு. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் பாருங்க. நீங்க யாரு, எப்போ உங்களை அழைச்சாரு, எப்போ உங்களை தேர்ந்தெடுத்தார், கொஞ்சம் அதை யோசித்து பாருங்களேன். இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம், இல்லை இல்லை நான் வந்து நல்ல வார்த்தைலாம் தெரிஞ்சிருச்சு அதனால ஆண்டவர் என்னை அழைச்சாரு. இல்லை இல்லை, அழைப்பை நம்ம பார்க்கணும். எப்போ நம்மளை அழைச்சாரு? ஒன்றுத்துக்கும் உதவாத போது அழைச்சாரு, யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் போது அழைச்சாரு, ஒன்றும் தெரியாத போது அழைச்சாரு. அழைப்பை, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த சபையில் சொல்றாரு, நியாயமாக பார்த்தா இந்த சர்ச்சில் யாருமே பெருசாக ஞானிகள் ஒன்றும் பெருசு கிடையாது, நிறைய பேர் கிடையாது, எல்லாம் மக்குங்க, எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க. பிஹெச்டி ஒருவேளை நம்ம உலக ஞானம் இருக்கலாம், ஆனால் அது பைபிளை வந்து ஒன்றும் உனக்கு புரியாது. நீ பிஹெச்டி படிச்சிருக்கலாம், ஆனால் பைபிளை படித்து புரட்டு பார்க்கலாம், உனக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா வேதத்தை புரினா உனக்கு தேவ ஞானம் அவசியம். அப்போ இந்த உலக ஞானம் நம்மளுக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் படிங்க, இங்கே ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். தெரிந்து கொள்ளும்போது நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்தோம், பேதைகளாக இருந்தோம், அறிவில்லாதவர்களாக இருந்தோம். சபையில் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பைத்தியமாகவே நான் இருந்துருவேன். இல்லை இல்லை, அதை சொல்லலை பவுல். ஒன்றும் தெரியாமல் குருடர்களைப் போல பைத்தியர்களைப் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமே, நம்ம அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை பேதைகளாக இருந்த ஞானிகளாக மாற்றினார். குருடர்களாக இருந்த நம்ம கண்களை திறந்தார். ஒன்றுமே இல்லாத, அறிவே இல்லாத நம்முடைய மைண்டில் அவருடைய வார்த்தை என்ற ஒளியை வீசி நமக்கு அறிவை புகட்டினார், புத்தியை தெளியப்படுத்தினார், நம்மளை ஞானவான்களாய் மாற்றினார். ஒன்றுமே தெரியாமல் இருந்த இந்த சாதாரண ஜனங்க இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் வேந்து கேட்குறாங்க, இவன் மீன் பிடிக்கிறவன் தானே இவ்வளோ அருமையா பேசுறானே. ஆமா, ஏன்னா பேதைகளை ஞானவான்களாய் மாற்றுகிற தேவன், நம்மளுக்கு திராணியை கொடுக்கிற தேவன், நமக்கு அழைப்பை மட்டுமல்ல அந்த அழைப்பின் ஓட்டத்தை ஓடுவதற்கு பலத்தையும் தருகிறவர், ஞானத்தையும் தருகிறவர், திராணியையும் தருகிறவர். நமக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடுவோம். எழுந்து நிற்கலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அழைப்புன்னு சொல்லும்போது சீமோன் பேதுரு ஒன்றுமே இல்லை, காலி போட்டு நைட்டெல்லாம் போய் மீனுக்கு தேடிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் வலை போட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. வந்து கரைக்கு வந்து அந்த வலையெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் போட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு போட்டை யூஸ் பண்ணுறேன். சரி, மீன் தான் ஒன்றும் கிடைக்கல, நீ அதை ஏறி பேசிக்கொண்டு விட்டுட்டான். வெறுமையாய் இருந்த சீமோன் பேதுரு அன்றைக்கு இயேசுவை சந்திச்சான். நம்ம வெறுமையாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்மளை சந்திச்சார். தோல்வியில் இருக்கும்போது, காலி வலையை கழுவும் போது கர்த்தர் அவனை சந்திச்சார். ஒன்றும் சொல்கிறதுக்கு, பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத போது தலை குனிஞ்சு அவன் பாட்டுக்கு நின்று கழுவிட்டுருக்கிறான். ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டில் என்ன போய் சொல்ல போகிறேன், இவ்வளோ பெரிய தோல்வியாச்சே, என்ன வீட்டில் போய் காசு கொடுக்க போகிறேன், ஒன்றுமே இல்லையே.
1000 கேள்விகள் மனதில் ஓடிட்டுருக்கும்போது, வெறுமையாக இருக்கும்போது தேவன் சீமோன் பேதுருவை சந்தித்தார். ஆனால் அவரை சந்தித்த பிறகு வெறுமையாக இருக்காது. ஆமென். நம்மளை சந்திக்கும் போது வெறுமையாக இருந்தோம். ஆனால் சந்தித்த பிறகு தேவனுடைய சபைக்கு நான் பைபிளை தூக்குன நாள்லேருந்து வெறுமையாகவே இருக்கிறேன். அப்படியே இருக்கவே முடியாது. நிறைவின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு ஏற்படும் போது இந்த வெறுமை இல்லாமல் போயிடுது. இந்த நிறைவு நம்மளை நிரப்பிடுது. எப்படி நாயன் குமாரில் அந்த ஒரு விதவை மகனை இறந்துட்டு அப்படியே அந்த ஊர்வலம் போது பார்த்தா மரணம், துக்கம், துயரம். அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹோப்பே கிடையாது, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா அவளுக்கு புருஷனும் கிடையாது, நம்பி இருந்த ஒரே பையனும் செத்து போயிட்டான். இவளை இனிமேல் என்னன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்பிக்கை இல்லை, வாழ்க்கை இல்லை, ஜீவன் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு போய் அங்கே சந்திக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் நம்மளை சந்திச்சார். ஆனால் அவர் சந்தித்த பிறகு மரணமாக இருக்க முடியல. அந்த மரணம் ஜீவனாக மாறினது. அந்த வெறுமை, சீமோன் பேதுருடைய வெறுமையான வலை, அவர் சொல்கிறார், இந்த பக்கம் வலையை போடுன்னு பார்த்தா இழுக்க முடியாத அளவுக்கு அந்த வெறுமையான வலை நிரம்பி வழிஞ்சுது. நான் சொல்கிறேன், அழைக்கப்பட்டதை நினைச்சு பாருங்க. உங்களுடைய தேவன் உங்களை என்னைக்கு சந்திச்சார்னு நினச்சி பாருங்கள். நம்ம வெறுமையாக தான் இருந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிறைச்சிருக்கிறாரே, வார்த்தையால் நிறைச்சிருக்கிறாரு, அபிஷேகத்தால் நிறைச்சிருக்கிறாரு, நல்ல ஆவினால் நிறைச்சிருக்கிறாரு, கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நல்ல வார்த்தைகள் இங்கிருந்து வருது. எதற்காக? அவருடைய நோக்கத்தை, சித்தத்தை இந்த பூமியில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில், உங்கள் புருஷன் மத்தியில், உங்கள் சமுதாயத்தில், உங்களுடைய வட்டத்தில் நீங்கள் செய்யும்படி, கர்த்தருக்காக சாட்சியாய் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், அவருக்காக வாழணுன்னா நம்மளுடைய பலன் பத்தாது. அவருடைய பலனை அவர் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்த போது நாங்கள் வெறுமையாக இருந்தோம். ஆனால் நீர் உம்முடைய கரத்தால் எங்களுடைய வெறுமையை நீக்கி நிறைவை தந்தீர், ஆசீர்வாதத்தை தந்தீர், அபிஷேகத்தை தந்தீர், வார்த்தையை தந்தீர், புத்தியில் தெளிவை தந்தீர், ஞானமில்லாத எங்களுக்கு ஞானத்தை தந்தீர், அறிவை தந்தீர். ஆண்டவரே, வெற்றியின் மேல் வெற்றி தந்தீர், கிருபைகளை தந்தீர். ஓ கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தில் நன்மைகளால் ஆண்டவரே நன்மைகளை செய்து எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினீர். நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. பேதைகளை ஞானமாக்குற தேவன், ஞானத்தை கொடுத்தீங்கப்பா. இந்த பூமியில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறதுக்கு தானே ஆண்டவர் இவ்வளவு செய்தீர். பாதுகாப்பை கொடுத்தீர், பராமரித்தீர், எங்களை உம்மோடு கூட இணைத்தீர், திராணியை கொடுத்தீர் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இதை தெரிந்து கொள்ளும்போது நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்கென்று நாங்கள் வாழணும் அப்பா. இவ்வளோ நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, உமக்காக வாழணும், உமக்காகவே நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிறவர்களாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உண்மையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாது. உன் எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.